வணக்கங்க. நான் திருப்பூர்லேருந்து வந்திருக்கேங்க. இதான் ஃபஸ்ட்டு இந்த கோயிலுக்கு வந்திருக்கிறேங்க. யூடியூப் பார்த்து தான் இந்த கோயிலுக்கு நான் வந்தேங்க. இந்த கோயிலுக்கு வந்தோடனே மனசு திருப்தியாக இருக்குங்க. மனசு ரொம்ப நிறைவாக இருக்குதுங்க. அது மாதிரியே நாங்கள் ஒரு கோயிலுக்கு போயிருந்தோம். காளியம்மா கோயிலுக்கு போயிருந்தோம். போயிருக்கும் பொழுது ஒரு அம்மா வந்திருந்தாங்க, சொன்னாங்க இந்த மாதிரி அங்கே போங்க. நான் அழுதுகிட்டு உக்காந்துருந்தேன், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பையன் நல்ல பிரச்சனைன்னு. அதனால் அவங்க பார்த்துட்டு சொன்னாங்க, இந்த மாதிரி இந்த கோயிலுக்கு போங்க, கல்குடி அம்மா கோயிலுக்கு போங்க, நல்லபடியாக நடக்கும், 3 வாரத்தில் கயிறு கட்டிட்டு வாங்க, நினச்சது நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது மாதிரிக்கு நாங்கள் 2 வாரம் வந்திருக்கோம். ஓரளவு கொஞ்சம் மாற்றம் தெரியுது. இனிமேயும் நல்லா மாற்றம் தெரியணும். எல்லாரும் மக்களுக்கு நல்லபடியாக ஆசீர்வாதம் கொடுக்கணும். அம்மா எல்லாரையும் நல்லா வைக்கணும். வணக்கம், என் பேர் ரமா ரகுராமன். நான் ராயப்பேட்டாலேருந்து வரேன். ஆனால் நான் சின்ன வயசுலேருந்து இங்கே ராமானுஜம் ஸ்ட்ரீட்டில் தான் இருந்தேன். அம்மன் கோயில் எதிரே தான். குழந்தையிலேருந்து இங்கே வந்துட்டுருப்பேன். அம்மன் தான் எல்லாமே. எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தது அம்மன் தான். எனக்கு எல்லா செல்வத்தையும் கொடுக்கறது இந்த அம்மன் தான். ரொம்ப எனக்கு கல்யாணம் நல்லபடியாக நடந்ததும் அம்மனால் தான். எல்லாமே அம்மனோட அருள்னால தான் எங்களுக்கு எல்லாமே நடந்திருக்கு இது வரைக்கும். எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கே, என் குழந்தை, என் பொண்ணுக்கு 3 பேருக்கும். என் பொண்ணு இப்போ நல்லா அப்ராடில் முடிச்சுட்டு வேலையில் இருக்கா. எல்லாமே அவளோட உத்தரவு பேரில் தான். ஒரு வீடு மாற்றணும், என்ன ஒரு செயல் பண்ணணுன்னாலும் அவள் உத்தரவு, அவகிட்ட பூ கட்டி கேட்டு அதுதான் அந்த மாதிரி தான் பண்ணுவோம். அதே மாதிரி ஆடி மாத உற்சவம் ரொம்ப நல்லா நடக்கும். நவராத்திரி உற்சவம் பிரமாதமாக இருக்கும். அலங்காரம்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ we are very grateful. எங்களுக்கு இந்த மாதிரி அம்மன் கிடைச்சிது. அதோட மெயினாக பூசாரி ஸ்ரீதர் ரொம்ப ஆசையாக எல்லா சுவாமிக்கும் அலங்காரம் பண்ணுறாரு. we are gifted actually. இது நான் மஞ்சள் கலர் கயர் கட்டின்னு இருக்கேன் இன்னைக்கு. இந்த உடம்புல இருக்கிற வியாதிகள் எல்லாம் போகிறதுக்கு. அப்புறம் இந்த கருப்பு கலர் கயர் எப்பவுமே எங்கள் கையில் இருக்கும். அமாவாசை அன்னைக்கு தான் இது கட்டுவா. இந்த கருப்பு கலர் கயர் திருஷ்டி எல்லாம் போயிடும், எந்த திருஷ்டியும் இருக்காது வீட்டில். அதே மாதிரி படிகார கல் வாங்கினாக்கா அந்த படிகார கல் வீட்டு வாசலில் கட்டினோம்னாக்கா நமக்கு எந்த ஒரு ஈவில் எதுவும் வராது. ஆனால் இந்த கயர் கட்டுறதுனால உடம்பெல்லாம் எல்லாருக்கும் ரொம்ப நன்னா சரியாயிடும். ஒருத்தருக்கும் ஒரு உபாதையும், யாருக்காவது ஏதாவது ஒன்று இதுனாக்கா உடனே கயர் கட்டிக்கிட்டா. அது மாதிரி ஊருக்கு போகிறதா இருந்தானாக்கா நிறந்த மஞ்சள் கலர் கயிறு 3 நாள் இல்லை 5 நாள் வச்சுக்கணும். கருப்பு கலர் கயிறுனா எப்பவுமே நிரந்தரமாக போட்டுக்கலாம் அதை. அதனால அமாவாசை அன்னைக்கு இப்போ நான் வெளிநாட்டிலலாம் இருக்கிறச்சே கருப்பு கலர் கயிறு ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி கட்டி விட்டுருவார். ராஜேந்திர அண்ணா கட்டி விட்டுருவார், இல்லைன்னா ஸ்ரீதர் கட்டி விட்டுருவார். அவள் கட்டி விட்டுட்டு அது அப்படியே இருந்துன்னு இருக்கும் அந்த கயிறு. அதுதான் எங்களுக்கு பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பில் தான் இன்னி வரைக்கும், அம்மனோட பாதுகாப்புனால தான் இன்னி வரைக்கும் வாழ்ந்துருக்கும்.